என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு தானே பார்த்தீங்க. இன்னைக்கு பார்ட் 2 ஷாப்பிங் vlog. ஏன்னா எனக்கும் அவருக்கு ஒன்றும் எடுக்கலை. ஸோ இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, அத்தூஸ் வீட்டில் இருப்பாங்க, பெரியவங்க இருக்காங்க. ஸோ நானும் அவரும் தனியாக ஜாலியாக போகிறோம். ஐயோ ஜாலியெல்லாம் இல்லை, பசங்க கூட போகும்போது தான் ஜாலியாக. ஆக்சுவலி ரொம்ப வெயில். இனி அவங்களுக்கு ஒரே ஒரு நாளைக்கு தான் எக்ஸாம் இருக்குது. நாளைக்கு லீவு, நாளைக்கு எக்ஸாம், அதோட அவங்களது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்மளது ஈது வருது, அதோட இது. என்னோடய ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக் டைப் ட்ரெஸ். ஸோ இதுதான் என்னோடய ட்ரெஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ராக் ஸ்டைல் ட்ரெஸ், ஹேண்ட்பேக், ஃபோன். நான் ரெடி. அப்புறம் காமிச்சு தரேங்க. ஏப்பா பார்த்தாலும் இந்த முதிரையும் கையில் வச்சுட்டு இருக்காரு. வாங்க சார் போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11. ஸோ சீக்கிரமாக போயிட்டு வரலாம். டாடா டாடா. ஃப்ளைங்கிஸ், அது ஃப்ளைங்கிஸ் ஃப்ளைங்கிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உதட்டில் லிப்ஸ்டிக் வேணும் அப்படின்ட்டு லிப்ஸ்டிக் போட்டிருக்கா. ஓகே போகலாம். லுலு வந்திருக்கோம். லுலு லுலு மைக்க போடாமல் லுலு லுலுன்னு சொன்னா லிஃப்ட்டுக்காண்டி வெயிட்டிங். உங்கள் சவுண்டே கேட்காதுங்கிறேன் நான். அதை எடுத்து கையில் வைங்க, அந்த பாக்கெட்டில் இருந்த அந்த மைக்கை. மென்ஸ் ட்ரெஸ்ஸு தேடிட்டு நடந்துட்டுருக்கோம். எனக்கு ஒன்றுமே பிடிக்க மாட்டேங்குதுங்க. டிஷர்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஷர்ட்டு தானே பார்க்குறோம். ஐயோ 3 ட்ரெஸ்ஸு சைஸு வேறு வேணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் வெயிட் பண்ணுறாரு. போய் கொடுக்கலாம். அதுவும் கொள்ளலாம், அதுவும் நல்லதான், மற்றதும் நல்லதான். போத் நைஸ். எனக்கு வேண்டி பார்த்துட்ருக்காரு, ஆனால் ஒன்றும் கிடைக்கல. எனக்கு ஒரு டாப் கிடச்சிது, அது பிடிச்சது. ஸோ அது மட்டும் எடுத்துருக்கேன். பில்லு போடுறக்காண்டி போயிட்டுருக்கோம். வாங்கியாச்சு. கீழே இதில் போகலாம். இது வாங்கணும்ல, சர்க்கரை அது வாங்கலாம் சொன்னேன். இது மதி, இதுவும் கூட எடுக்கால குட்டிகளுக்கு. இது எடுக்கு. வெஜிடபிள் செக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா லுலுவில் இந்த நோன்பு சீசன்னால் நிறைய டிஷ்ஷஸ் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க, நிறைய வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஃபுல் ஸ்டாலே இருக்கும் பாருங்கள். ஃபுல் ஃபுட் கோர்ட்டாக இருக்கும். எல்லாமே இருக்கும் இங்கே, கிடைக்காது ஒன்றுமே இருக்காது. அந்த சைடில் பாருங்கள், எக்கு ஸ்கொயரு, சிக்கன் ஸ்கொயரு, என்னென்ன ஐட்டம். இதுதான் ஹலீம், சிக்கன் ஹலீம். என்ன ஐட்டம் சுற்றி பார்த்தாச்சு. தேவையானது மட்டும் வாங்கிட்டோம்.
சும்மா வாங்கி வாங்கி ஏற்ற வேண்டாமே அப்படின்ட்டு பில்லை போடலாம். எண்ணெயே வாங்கியிருக்கோம் நிறைய. தேங்க்யூ. எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக எங்கே போகிறாருன்னே தெரியல. தா எல்லாம் முடிஞ்சாச்சுங்கோ. நான் கேமரா எடுக்கிறதுனால என் மூஞ்சி தெரியவே தெரியுது. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எனக்கு கிடைக்கல, வேறு எங்கேயாவது போய் பார்க்கலாம் கிடைக்குதா அப்படின்ட்டு. கிடைச்சா ஓகே. இப்போதைக்கு லிஃப்ட் வந்துச்சு. நம்ம வண்டிக்கு இவர் வச்சுருக்கிற பேர் என்ன தெரியுமா? அது கேட்காது. ராக்கி பாயா. பின்னாடி இந்த சைடில் இப்படி போகணும். அப்போ சரி நானும் போகிறேன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஐயா இது எங்கே நின்று? ಇಲ್ಲ എനിക്ക് അങ്ങനത്തെ കളേഴ്സ് ഇത് ഇഷ്ടമായി. ബട്ട് അഗൈൻ ട്രാൻസ്പെറൻ്റ് ആണോ എന്നുള്ള ഡൗട്ടുണ്ട്. I can use in any of the dress. இதில் ஒயிட் இது கிடைச்சா இதுக்கு உள்ள நான் வந்துட்டு இது போட்டுப்பேன். ஃப்ராக் போட நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். என்னை பார்க்க கொஞ்சம் பிளாக் இருக்குது. பிளாக்கு செட் ஆகிற மாதிரி ஏதாவது இருக்குமான்னு பார்க்கலாமா? கமா எஸ். வெங்காயம் லுலுவில் 1 கிலோ 177 ரூபா. 127 லுலுவில். இங்கே 2 கிலோ 50. 3 கிலோ உருளைக்கிழங்கு 100 ரூபா. அங்கே 1 கிலோ உருளைக்கிழங்கு 127 என்னமோ. அதுவும் தக்காளி எத்தனை பார்த்தோம்? அரை கிலோக்கு எவ்வளோ? 87. இங்கே 1 கிலோ 40. புரியுதா? ரொம்ப சிக்கனமாக வாங்கிட்டோம். அத்துச பாருங்க. அத்துட்டியே அத்துட்டி அத்து தா இல்லை டிக்கில் இல்லை வாங்கினதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. டிக்கில் உண்டு. பெரிய ஆள் எடுக்கிறதுக்கு வர டிக்கில் உண்டு எல்லாம். அது சுகர் ரைஸ் மூலம் எடுக்க ஹெல்ப். ஓகே மக்களே, வீடு வந்துட்டோம். ஹாய். ஓகே பாய். இவர் ஆஃபீஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? சீரியஸாக சொல்லு. உனக்கு சொல்லும்போது மார்க் எப்படி வரும்னு தெரியலையே. சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் நம்ம முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இடியாப்பம் பண்ணியிருக்கோம். இடியாப்பம் அதில் பாக்கி வர மாவை நான் கொழுக்கட்டை ஆக்கியிருக்கேன். சும்மா தேங்காய் சக்கரை மட்டும் சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா பீஃபை கறி வைக்க போகிறோம். இதெல்லாம் சிம்பிள் ரெசிபி தானே. ஸோ அதை நான் உங்ககிட்ட ரெசிபி ஷேர் பண்ணல, என்ன பண்ணுறாங்கிறத மட்டும் ஷேர் பண்ணுறேன். அப்புறமா ஜூஸுக்கு பார்த்தீங்கன்னா மேங்கோ ஷேக்கு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம பீஃப் வந்துட்டு ஒரு பெப்பர் ரோஸ்ட் மாதிரி தான் பண்ண போகிறேன். அத்தூஸ் கையில் இருக்கா, நம்ம அடிச்சுட்டு வரலாம்.
டேய் டேய் டாக் ரொம்ப டயர்டாக இருப்பான் போல, தூங்கிட்டான் பாருங்க. என்னது இது? படக்கம். இது என்னமோ பட்டாசா? ஆமா, இது என்னமோ செடியில இருந்து கிடைக்கிறது தானே. இந்த அம்மா எங்க இருந்தோ போய் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வீடை நாசமாக்குறது. வீடு பாருங்க. അതിന്റെ സീഡ് എടുത്ത് പ്ലാന്റ് ചെയ്യാം. நோ தேங்க்ஸ். நோ எஸ் தேங்க்ஸ். இது ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சா? ஃபைனல் டச்சிங். கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது சூப்பராக இருக்கும். ஒரு மிளகாத்தூள் கூட இல்லை. ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முழு ஜூஸ் எல்லாம் ஆக்கிட்டு இருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சர்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ டைம் ஆயிடுச்சு. இப்போ கேமரா யாரும் தெரியுமா? யார் அந்த கேமராமேன்? அண்ணன். சூப்பராக இருக்குது. அல்டிமேட் டேஸ்ட். சூப்பராக இருக்குல்ல? இது வச்சிடலாமா? ஜூஸ் மேங்கோ ஷேக். ஓகே, இது என்ன யார் சொன்னது? அப்புறம் பார்த்தீங்கன்னா இடியாப்பம். இதில் இந்த கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் தேங்காயும் போட்டிருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கொழுக்கட்டையும் இடியாப்பம் சூடு போகாமல் இருக்கிறதுக்கு அப்படியே வச்சுருக்கோம். மேங்கோ ஷேக்கு, கிரேப்ஸ் இருக்குது, கழுகி நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். கொஞ்சம் சில் ஆகுறதுக்கு, அப்போ நான் சாப்பிட நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஸோ இது எங்களுக்கு சிம்பிள் டேஸ்டி இஃப்தார் மெனு. எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ரசம் பார்க்குறோம். குட்டிக்கு வரணும். மாட்டிட்டேன். தேங்காய் மாட்டிட்டு அம்மா தொட்டுக்கிட்டேங்க. டேட்ஸ் പപ്പ കഴിച്ചിട്ട് വാ. ചൂട് ഭയങ്കര ചൂട്. ചൂടാണല്ലേ? നൈസ്. നൈസാ? നൈസ് തോന്നാ നൈസ്. ദാദിനെ മീശ കാണിച്ചെടുക്ക്. അത്രയും കൊടുക്കണം. അതിന്റെ പകുതി കൊടുക്കുള്ളൂ. அப்போ மக்களே, 27ஆம் ராவு. இன்றைக்கி நாங்கள் நிறைய இதுவாக பண்ணோம். இவன் இப்போ தான் பள்ளியிலேருந்தே வந்தான். இவ்வளோ நேரம் காலையில் வரைக்கும் அங்கே உட்கார்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தான். பட் நம்ம தான் இன்னி அவ்வளோ டைம் உட்காந்தா தனியாக வரும்போது எனக்கு கொஞ்சம் பயம். அதனால வேண்டாம் அப்படின்ட்டேன். இவ்வளோ நேரம் ஆல்மோஸ்ட் 2 மணி ஆகுது. இவ்வளோ நேரம் நம்ம ப்ரே பண்ணோம், சாப்பிட்டோம், அத்தாழம் சாப்பிட்டோம். சாதம் அந்த பீஃப் கறியும் தான். ஸோ எனர்ஜி எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி,
இனி நாளைக்கு பார்க்கலாம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.